தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு ஹீலிங் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் நம்ம மன அழுத்தம், பயம், பதட்டம் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதம் மே 22லேருந்து ஜூன் 22 வரைக்கும் ஒரு மாதம் நம்ம லாங் டியூரேஷனில் ஆன்லைன், அதாவது ஜூம் மீட்டிங் மூலமாக மார்னிங் 5 மணிலேருந்து 5:40 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த குரூப் செஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மன அமைதிக்கான ஒரு பயிற்சி அப்படின்றதுனால இங்கே ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் இருக்கும். அதே மாதிரி பாஸ்ட் மெமரிஸை எப்படி இப்போ உங்களுக்கு அது பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம ஹீல் பண்ணுறது, அந்த பாஸ்ட் மெமரிஸை எப்படி நம்ம மறந்துட்டு மன்னிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற இந்த செல்ஃப்லேருந்து கொஞ்சம் என்ன நான் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரெசண்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ எப்பயுமே நம்ம பாஸ்ட்டில் மனசு போயிட்டுருக்கும்போது அது ஒரு கவலையை க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம மனசு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும்போது ரொம்ப ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுது. அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் ஏற்படுது. இந்த ரெண்டும் இல்லாமல் மனசு எப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கோ அப்போ தான் நம்மளால் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ லைவாக நம்ம இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போவே நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுருங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான் பைரவ் தந்த்ராவுடைய 112 மெடிடேஷன் டெக்னிக்ஸில் நம்ம ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு 3 டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்காக நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, ரொம்ப பயப்படுறீங்க, ஃப்யூச்சரை பற்றின தாட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது படிப்படியாக உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டெக்னிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பதட்டம், டென்ஷன் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர்னு ஒன்று இருக்குது, ஆஃப் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த சென்டர்னா என்ன, ஆஃப் சென்டர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சென்டர் அப்படின்னா என்னென்னா மையப்புள்ளி, மையப்பகுதி. இப்போ ஒரு மனுஷனுக்கும் ஒரு மையப்புள்ளி இருக்குது. அந்த மையத்தை விட்டு நம்ம எப்போல்லாம் விலகி போகிறோமோ, தூரத்தில் போகிறோமோ அப்போல்லாம் நமக்கு ஒரு பயம் வருது, பதட்டம் வருது, டென்ஷன் ஆகுது. எப்போல்லாம் நம்ம மையத்தோட அமைதியாக அப்படியே அந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மனமே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம அப்படியே ஒரு ஈஸியான ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஆஃப் சென்டரையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அடுத்த கேள்வி வருது இல்லையா? சரி, சென்டர் எங்கே இருக்குது, ஆஃப் சென்டர் எங்கே இருக்குது, அதை பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் சென்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஃப் சென்டர்னால் என்ன அப்படின்னா, மையப்புள்ளியை விட்டு விலகி போகிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆஃப் சென்டர்னால் என்ன அப்படின்னா, நம்ம மனசு அடிக்கடி நம்மளை எங்கேயாவது பிடிச்சி இழுத்துட்டு போய் அது ஒரு கோட்டையை கட்டுது, அதுக்குன்னு ஒரு உலகத்தை கட்டி அங்கே ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி ஃப்யூச்சர் வேர்ல்டை தானாகவே அது என்ன பண்ணுது, உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஓவர் திங்கிங் வரும்போது நம்ம எங்கேயோ தானே இருப்போம், இங்கே பெரிய ஒரு ஸ்டோரிக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, ஆஃப் சென்டர் நம்ம இந்த மையத்தை விட்டு விலகி எங்கேயோ அந்த மனசு என்ன பண்ணிடுது, கூட்டிகிட்டு போயிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு இங்கே ப்ரெசண்ட்டில் இல்லாமல் எப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, பயப்படுறது. ஸோ இதெல்லாமும் பார்த்திங்கன்னா நம்ம மையத்தை விட்டு விலகி போகிறதுனால ஏற்படக்கூடிய மன பாதிப்புகள். சரி, இப்போ மையப்பகுதினா அப்போ என்ன? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மையப்புள்ளி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் தாட்ஸ் வந்தாலும் யாரோ ஒருத்தர் அது எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதுதான் மையப்புள்ளி. அதாவது தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும், கவலை இருக்கும், பயம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் யாரோ ஒருத்தர் சைலண்ட்டாக எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அந்த கவனிப்பாளர், அந்த கவனிக்கக்கூடிய சாட்சியாளர்,
ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் மைய புள்ளியில் இருக்கும், சென்டரில் இருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த மன ரீதியான பிரச்சனைகளோ அல்லது இந்த பதட்டம், பயம் இதெல்லாம் இருக்கிறதில்ல. மையத்தை விட்டு விலகி அந்த மனசு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது தான் வந்துட்டு ஆஃப் சென்டர். அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் சைலண்ட்டாக ஒருத்தர் வந்து விலகி இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அதுதான் வந்து சென்டர். ஸோ எப்போல்லாம் நம்ம இந்த சென்டரை விட்டு விலகி எங்கேயோ போகிறோமோ அப்போ நமக்கு இந்த பதட்டம், பயம்லாம் வருது. ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு ஆஃப் சென்டராகவே இருக்கும். மையத்தை விட்டு விலகியே அவங்க ஒரு தனி ட்ரீம் வேர்ல்டில் வாழ்வாங்க, ரியாலிட்டிக்கு வரவே மாட்டாங்க. அந்த மையப்புள்ளியை அவங்க வந்துட்டு டச் பண்ணுறதே இல்லை. ஒரு சாதாரண மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆஃப் சென்டரில் இருப்பாங்க, அப்பப்போ மையப்புள்ளியை டச் பண்ணுவாங்க. ஸோ பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த மையத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்காது. சில நேரங்களில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு பயம், பதட்டம், தேவையில்லாத எண்ணங்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஞானம் அடைந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்போவும் மையத்திலே இருப்பாங்க, அவங்க ஆஃப் சென்டர் போகிறதே கிடையாது. ஸோ அதனால தான் அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு அந்த புரிதல் வரணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 4 வகையான மனிதர்கள் நம்ம பார்க்கலாம், 4 டைப்ஸ் ஆஃப் மேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மேன். ஸோ இவங்க வந்து ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒரு டாக்டர், இன்ஜினியர், நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி தன்னைத்தானே லேபிள் பண்ணிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நான் இதைத்தான் பண்ணுறேன், நான் இதுதான் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கேட்டகரியில் வருவாங்க. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா லிக்விட் மேன், அதாவது ஒரு ஓடக்கூடிய தண்ணீர் போல் இருக்கக்கூடிய மனிதர்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் பண்ணுறவங்க, ஆர்டிஸ்டாக இருக்கவங்க, நடிக்கிறவங்க, கலைத்திறமையாக காட்டுறவங்க, ஸோ இந்த மாதிரி தன்னுடைய திறமைகளை வந்துட்டு வெளிக்காட்டக்கூடிய மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கேட்டகரியில் வருவாங்க. இவங்க வந்து சில நேரங்களில் ஞானம் அடைந்த மனிதர்களுடைய அத்தனை குணங்களும் இங்கே இருக்கும். ஏன்னா அப்பப்போ இவங்க மையத்துக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி மையத்துக்கு வந்தால் மட்டும்தான் தன்னுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தவே முடியும். அவங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி வருது இல்லை, ஏதோ ஒன்று படைப்பாற்றல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தன்னை அறியாமல் அவங்க சென்டருக்கு வந்துடுவாங்க. அந்த மையத்துக்கு வரும்போது தான் அவங்களால வந்துட்டு கற்பனை திறனை அதிகமாக காட்ட முடியும். அடுத்து 3வது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக மேடாக இருக்கக்கூடியவங்க, அதாவது முழுமையாக மனரீதியாக பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வெளியில் தான் இருப்பாங்க, உள்ளே இருக்கவே மாட்டாங்க, அந்த மையத்தை டச் பண்ணுறதே கிடையாது. அடுத்து 4வது ஞானம் அடைந்த மனிதர்கள். ஸோ இவங்க எப்பயுமே வந்துட்டு மையத்தோடே இருக்கிறாங்க, ஆஃப் சென்டர் போகிறது இல்லை. ஸோ அவங்க ரொம்ப டோட்டலாக ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க, பெருசாக ஒன்றும் எஃபர்ட்ஸ் இருக்காது, டிசையர்ஸும் இருக்காது, எதை பற்றியும் அவங்க வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணவும் மாட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே அவங்க மாற்றணும்னு முயற்சி பண்ணவே மாட்டாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ எதுக்குமே நம்ம வந்துட்டு மாற்றணும்னு ஆசைப்படவே கூடாதா, இப்போ எப்படி நம்ம மோசமாக இருக்கோமோ அப்படியே நம்ம இருந்துக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு இது அர்த்தம் கிடையாது. அதாவது அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணி மாற்ற மாட்டாங்க. ஒரு விஷயம் மாற்றணும்னா அது ப்ரெசென்ட்டில் மாற்றணும். நான் நாளைக்கு எப்படியாச்சும் நான் அதை மாற்றிடுவேன், எப்படியாச்சும் நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு அதை ஃப்யூச்சரில் யோசிக்க மாட்டாங்க. மாற்றணும்னா இன்றைக்கி தான் மாற்றணும், இன்றைக்கி தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ எல்லாமே அவங்க வந்து ப்ரெசென்ட்லேயே இருந்து பண்ணுறதுனால அவங்க வந்து அந்த டென்ஷன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு நார்மல் பீப்புள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஃப்யூச்சரில் தான் போய் மாற்றணும்னு நினைக்கிறோம். நாளைக்கு நான் இதை பண்ணிடணும், இதை நான் வந்து சரி பண்ணிடணும். அப்போது நம்மளை அறியாமல் இன்றைக்கி நம்ம இருக்கிற ஸ்டேட்டை வந்து நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நான் இருக்கிற நிலைமை எனக்கு பிடிக்கல, இந்த நொடியில் நம்ம இருக்கிற இந்த இருப்பு தன்மையை நம்ம வெறுக்கும் போது அங்கே தான் டென்ஷன், பயம், பதட்டம், கவலை, இந்த மாதிரி மன ரீதியான பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்படி ஏதாவது ஒன்று மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் இல்லை, இந்த நொடி இன்னைக்கு. அப்போ எதுவாக ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது இப்போத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுமோ தவிர அப்புறமா அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் நமக்கு அங்கே டென்ஷன், பயம், ஓவர் திங்கிங், ஒரு வேளை நான் அதை பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி பலவிதமான மனசில் ஒரு சுய சந்தேகங்களும் கேள்விகளும் நமக்கு வந்துட்டு வருது. அப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதை இன்றைக்கி தான் பண்ணணும், இந்த மொமெண்ட்டில் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்பை நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா கற்பனையாக நம்ம மனசு வந்து அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் மாதிரி ஆகிடுது. ஏதோ நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு டென்ஷன் வருது. சப்போஸ் நம்ம வந்து அதை அடைஞ்சாலுமே அதுக்கப்புறமும் நமக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. திரும்ப இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம செய்கிற ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்மெண்ட்டும் இருக்கிறதில்ல,
அதே சமயத்தில் நம்ம சக்ஸஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதும் கிடையாது. சந்தோஷமாக ஒரு ஜேர்னியை நம்ம ட்ராவல் பண்ணாமல் அடுத்தடுத்து என்னென்ன ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அங்கே டென்ஷன், பயம், பதட்டம் இது எல்லாமே இல்லாமல் இருக்கும். அக்செப்டன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம என்னவா இருக்கமோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவைசேஷனை இந்த ப்ரெசண்ட்டில் பண்ணிக்கணும். அப்போ செல்ஃப் ஹேட்ரட்னஸ் வராது. நம்மளை நாம் வந்துட்டு வெறுக்க மாட்டோம், நமக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். ஓகே, இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், இதை மாற்றணும் அப்படின்னா இப்போ உடனே மாற்றிடுவோம். அதை நாளைக்கு அப்புறமா நம்ம அதை ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்றத இல்லாமல் இப்போது அதுக்கான முயற்சியை நம்ம செய்வோம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் ஒரு முடிவுகள் நம்ம எடுக்கும்போது, ஒரு ஸ்டெப் நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ஹேட்ரட்னஸ் வராது, ஒரு கவலையாக நமக்கு வந்துட்டு ஃபீல் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நமக்கு பதட்டம் ஏன் வருது, டென்ஷன் எதனால் ஏற்படுது, சென்டர்னா என்ன, ஆஃப் சென்டர்னா என்ன, நம்ம எப்படி மையத்தில் இருக்கிறது. அப்போ இந்த செல்ஃப் அவேர்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது மையத்தில் இருக்க முடியும். ஆஃப் சென்டரில் ஏன் போகிறோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு செல்ஃப் ஹேட்ரட்னஸ் தான். என்ன நான் வந்து விரும்பலை, என்ன நான் இப்போ இருக்கிற இந்த கண்டிஷனை வந்துட்டு நான் வெறுக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், புதுசாக நான் வந்து ஃப்யூச்சரில் என்ன நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறது தான் டென்ஷனை க்ரியேட் பண்ணுது. அப்போ மாற்றிக்கணும்னா எப்போ மாற்றணும், இப்போ தான் மாற்றணும். இந்த மொமெண்ட்டில், இந்த நொடி பொழுதில் அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். சரி, இப்போ இந்த 3 டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. ஸோ ஒரு இமோஷன்ஸுக்குமே நம்மளுடைய மனசை வந்துட்டு காம் டவுன் பண்ணுறதுக்கும் இல்லை அதை அக்ரவேட் பண்ணுறதுக்கும் நிறைய பங்கு வகிக்குது. அதில் இந்த அன்பு அப்படின்ற அந்த எமோஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதை காம் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த விஞ்ஞான் பைரவ் தந்த்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்புன்ற எமோஷனுக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கார், ரொம்ப பதட்டமாகவே இருக்கார் அப்படின்னா அவரால் யார் மேலேயுமே அன்பு செலுத்தவே முடியாது. அதுதான் வந்து உண்மை. அப்போ இந்த அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களால், அன்பை கொடுக்கக்கூடிய மனிதர்களால் அந்த கோவமோ, டென்ஷனோ, பதட்டமோ இதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு அவங்களால பண்ணவே முடியாது. அதை வந்து ரொம்ப நாளைக்கு அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த மைண்டு வந்து நம்மளை ட்ரிக் பண்ணும். நம்ம வந்து இப்போது ரொம்ப கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நம்ம பதட்டமாக இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை நடக்க போகுது. அன்பு செலுத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்னு மைண்ட் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக யோசிக்கும், இதனால் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் ஆக்சுவலி நம்ம வந்து அன்பு செலுத்தும் போது நம்மளால் மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போக முடியும். மனம் இல்லாத, மனமற்ற ஒரு நிலைக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதனால தான் மனசு விரும்புறது இல்லை. ஏன்னா தன்னைத்தானே அழிக்கிறதுக்கு மனசு விரும்பாது இல்லையா? அதனால தான் நமக்கு வந்து அன்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம போய் கொஞ்சம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம், கொஞ்சம் குயிக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல் போடுவோம், அதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுவோம், எஃபர்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு டைவர்ட் பண்ணுது. பட் அன்புங்கிற இந்த எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நேசிக்கிறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் இந்த பயம், பதட்டம் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதில் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சில இந்த செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த செல்ல பிராணிகள் மேலே அன்பு செலுத்தும் போது கூட நமக்கு அந்த டென்ஷன், பதட்டம் இதெல்லாமே குறைக்கப்படுது. அடுத்து 2வது டெக்னிக், ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக் இது. அதாவது ஒவ்வொரு புலன்களாக நம்மளுடைய அந்த சென்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும். கண்ணை மூடிட்டு பார்வையற்ற நபர் போல் உங்களை நினச்சிக்கணும். கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். பிளைண்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷட் டவுனை நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்து நம்ம காது வந்து கம்ப்ளீட்டாக கேட்கலை, டெஃப் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய திறனை நம்ம கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுறோம். நாசிகள், நம்ம வரக்கூடிய அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிடணும். அதே மாதிரி டேஸ்ட்டு, இந்த டேஸ்ட் வந்து நமக்கு சுத்தமாக கட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாம் அதை ஷட் டவுன் பண்ணணும். அடுத்து தொடு உணர்வு. ஸோ எதுவுமே நமக்கு வந்து ஃபீலே ஆகலை, ஸ்கின்னில் வந்து ஒரு காற்று பட்டாலோ நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து உராயக்கூடிய அந்த ஒரு உணர்வு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அந்த 5 புலன்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷட் டவுன் பண்ணி, ஒரு கல் இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் இருக்காது, அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது, அந்த புலன்கள் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து 5 நிமிஷம் அந்த சென்சஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணணும். இந்த டெக்னிக்கை ஓஷோ அவர்கள் எங்கே பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கு, காலில் வந்துட்டு வலி இருக்குது அப்படின்னு பெட் ரெஸ்ட்டில் இருக்கார். ஓஷோ அவர்கள் வந்து அவரை மீட் பண்ண போகும்போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு, ரொம்ப எனக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப வாழவே பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஓஷோ கிட்ட சொல்லும்போது அவர் வந்து என்ன ஒரு சஜஷன் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 புலன்களையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க, அப்படியே படுத்துருங்க, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி கொடுத்தாராம்.
ஸோ அதில் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக காது கேட்காத ஒரு நபர் போல் நினச்சிக்கோங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளைண்டுன்னு நினச்சிக்கோங்க. 5 விஷயங்களோட ஷட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடட் மெடிடேஷன் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 minutes 5 minutes வரைக்கும் கூட அவருக்கு வந்து பெருசாக ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்புறம் போக போக அவருக்கே வந்துட்டு அதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகுறாரு. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வந்துட்டு அந்த 5 புலன்களையும் கட் பண்ணுறாரு. அந்த 30 நிமிஷத்துக்கு அப்புறமா அவர் அந்த மெடிடேஷனில் இருந்து பேக் டு நார்மல் இதுக்கு வரும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த பெயினே எங்கே போச்சுன்னு தெரியல, எங்கேயோ தூரத்தில் போயிடுச்சு, யாருக்கோ எங்கேயோ நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. இது வந்து உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர் வந்து ஓஷோவை ரொம்ப பாராட்டி அவருக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னா கல் மாதிரி இருக்கக்கூடிய உடலால் எப்படி வந்து அந்த ஒரு பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம பண்ணுறப்போ நமக்கு இப்போ இருக்கிற அந்த பயம், பதட்டம், கவலை, இப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம வந்துட்டு எமோஷ்னலி ஃபீல் பண்ணுறோமோ அதெல்லாம் தூரத்தில் யாருக்கோ நடக்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் வர ஆரம்பித்து நமக்கு அந்த டிஸ்கனெக்ட் ஆகி நம்ம வந்து ஆஃப் சென்டரில் இல்லாமல் மையத்துக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். 10 நிமிஷம் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே உட்காந்துக்கலாம், இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து சாஞ்சு உட்கார்றதுனாலும் சரி, இல்லை படுத்து பண்ணுறதுனாலும் சரி, உங்களை நீங்கள் ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பர்சன் மாதிரி நினைக்கணும். அதாவது சுத்தமாக உங்களுக்கு வந்துட்டு எடையே இல்லாத ஒருத்தர் போல் உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். ஸோ இந்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப திங்க் பண்ணும், யோசிக்கும், எதை பற்றியாவது கதை சொல்லும், பாரமாக ஃபீல் பண்ணும், இல்லை பாஸ்ட்டில் இருக்கிற விஷயத்தை பற்றி நினச்சி பார்த்து கவலைப்பட்டு இன்னும் பயங்கரமாக நம்ம வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ மைண்டுக்கு வெயிட் இருக்குது. எப்போ நம்ம இந்த மனசை வெயிட்லெஸ்ஸாக நம்ம கொண்டு போகிறோம், இது எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை, வெயிட்லெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு எந்த எடையுமே இல்லை அப்படிங்கும்போது மைண்டும் அழிஞ்சு போகுது. அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சேடாக இருக்கும்போது, நம்ம கவலையாக இருக்கும்போது மனசு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு குழந்தை ஹாப்பியாக இருக்கும்போது, என்ஜாய் பண்ணும்போது, ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறப்ப அந்த குழந்தை வெயிட்டே இல்லாமல் அப்படியே ஜாலியாக காற்றோட காற்றா அப்படியே வெயிட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கவலையை தூக்கிட்டு சுமக்கிறோமோ அப்போ தான் நம்ம மனசு ரொம்ப பாரமாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட உடம்பையே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அந்த மெடிடேஷனில் லெவிடேஷன் நடக்கும். அதாவது நம்ம உட்காந்துருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு நம்மளால் மேலே ரைஸ் ஆக முடியும் அப்படின்றதையும் வந்துட்டு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதில் பொலிவியா அப்படின்ற ஊரில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து லெவிடேஷன் மெடிடேஷன், அதாவது கம்ப்ளீட்டாக அவங்களோட உடலை மறந்து வெயிட்டே இல்லாத மாதிரி பல நேரங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது அவங்களால அந்த பூமியிலேருந்து ஒரு அடி மேலே எழும்ப முடியுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட்லெஸ்னஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து அந்த உடலை மறந்து அப்படியே அந்த ஒரு காற்றா எதுவுமே இல்லாமல் ஒரு எடை இல்லாத ஒரு மனிதன் போல் நம்மளை பாவிச்சுக்கும் போதும் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், பதட்டம், பயம் இது எல்லாமே அப்படியே கரைஞ்சு போகுது. ஸோ விஞ்ஞான் பைரவ் தந்த்ரால இன்றைக்கி நம்ம ஒரு 3 அற்புதமான டெக்னிக்ஸை வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அன்பு செலுத்தலாம், செல்ல பிராணிகளுக்கு, பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் நம்ம அன்பு செலுத்தி அந்த அன்புன்ற எமோஷன் மூலமாக நம்மளுடைய மனதை மையத்துக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்து 2வது, ஐம்புலன்களையும் நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு நமக்கு காது கேட்காத மாதிரியும், கண்ணு தெரியாத மாதிரியும், நுகர்வு அப்படின்ற சக்தி இழந்த மாதிரியும், நமக்கு சுத்தமாக டேஸ்ட்டே இல்லைங்கிற மாதிரியும், தொடு உணர்வு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளை வந்துட்டு ஒரு கல் போல் நம்ம வந்துட்டு நம்மளை நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைக்கும் போது மனசில் இருக்கக்கூடிய அந்த பதட்டம், பயம், டென்ஷன், தேவையில்லாத மனபாரங்கள் இதெல்லாம் அப்படியே கரைஞ்சு போகுது. அடுத்து 3வது, உடலையும் மனதையும் கம்ப்ளீட்டாக அப்படியே வந்துட்டு ஒரு எடையில்லாத ஒரு வெயிட்லெஸ் பர்சன் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கணும். நீங்கள் உட்காந்துட்டு செஞ்சாலும் சரி அல்லது படுத்த நிலையில் செஞ்சாலும் சரி, உங்களை நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக நினச்சிட்டு பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி. ஸோ விஞ்ஞான் பைரவ் தந்த்ரால இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டென்ஷன், பயம், பதட்டம் இந்த மாதிரி மனரீதியான விஷயங்களுக்கு இன்னும் நிறைய நம்ம டெக்னிக்ஸ் வந்துட்டு பார்க்கவிருக்கிறோம். 1 month நம்ம ஹீலிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் 5 மணிலேருந்து 5:40 வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த ஹீலிங்கில் முக்கியமாக பயம், பதட்டம், கவலை இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். 1 month கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கோம். விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அல்லது உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த மொமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.